ஐரம் நம்ம வீடியோ பார்த்துட்டு ஸ்வப்னான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க சவுதியில இருந்து 500 rupees கொடுத்துருக்காங்க. நீங்க அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணிப்பீங்களா? அவங்களுக்கு ஏதோ லேண்டுக்காக வேண்டி இருக்காங்க. நீங்க ப்ரே பண்ணிக்கோங்க சார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். சாய்ராம். இந்த வீடியோ வந்து ரொம்ப ஒரு எமோஷ்னல் வீடியோவாக இருக்கும். நான் வந்து ஐம் நாட் நார்மல் நவ். நான் எப்பவும் பேசுகிற அந்த ஒரு மூடில் நான் இப்போ இல்லை, அந்த மைண்ட் செட்டில் நான் இப்போ இல்லை. ஐம் அவுட் ஆஃப் மை கண்ட்ரோல். ஸோ இதில் என்ன ஸ்டூபிட் மிஸ்டேக்ஸ் நடந்தாலும் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. அண்ட் இந்த கண்டென்ட் நான் பேச போகிற கண்டென்ட் வந்து ஃபுல்லாக புரிஞ்சுட்டு நீங்கள் ப்ளீஸ் எனக்கு வந்து உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ அதுதான். அண்ட் நீங்கள் பார்த்த அந்த வீடியோ கிளிப் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃப்ரம் அ சாய் டிவோட்டி ஸ்வப்னா. அவங்க வந்து அரப் கண்ட்ரியில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஆசை, பாபாவுக்கு வந்து அபிஷேகம்க்கு ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு ஆசை. ஸோ வந்து என்கிட்ட கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் ட்ரஸ்டிக்கு வந்து டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, இல்லை எனக்கு உங்கள் கையால் கொடுக்கணுங்கிற ஆசை. ஸோ நீங்கள் ப்ளீஸ் அதை வாங்கி உங்கள் கையில் கொண்டு போய் கொடுங்கன்னு எனக்கு வந்து அது புரிஞ்சுது. ஸோ வந்து நான் அதை அக்செப்ட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ அதுதான் அந்த கிளிப் தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸ்வப்னா, உங்களோட ப்ரேயர் எதுவாக இருந்தாலும், ஏதோ ஒரு லேண்ட் ஏதோ சொல்லியிருந்தீங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் இதுக்கப்புறம் என்ன ப்ரேயர்ஸ் உங்கள் மனசில் உங்களுக்கு வர ஆசைகள் எல்லாமே வந்து நல்லபடியாக உங்களோட இஷ்டப்படியாக உங்கள் லைஃப் ரொம்ப ஒரு க்ளோரியஸாக பிளெஸ்டாக இருக்கணும்னு சொல்லி நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ கிவ் அவே வின்னர்ஸ் யார், அதில் என்னெல்லாம் நம்ம பேச போகிறோம், அவங்க அனுப்பின வீடியோஸ் பற்றி என்ன குட்டி குட்டி விஷயங்கள் அதில் இருந்தது, யாரெல்லாம் வின்னர்ஸ், அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இன்றைக்கி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு விஷயம் சொல்லணும். ரொம்ப முக்கியமான விஷயம் இது. மருதாணி பாருங்கள், எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ செடியிலேருந்து பொறிச்சு அரைச்சி வச்சேன். ஓகே, இதில் அந்த விஷயம் ஒரு சப்ஸ்கிரைபர் சாய் டிவோட்டி அவங்க வந்து இதை நீங்கள் வெளியே சொல்லவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஐம் சாரி, என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது. என்னோட அந்த நான் ஒரு பாபா பூஜா வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, பாபா கோயிலுக்கு போய் வந்து நான் பண்ணியிருந்தேன் இல்லையா, உங்களுக்காக அபிஷேகம் வந்து ஷூட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா. அந்த வீடியோ பார்த்தோன்னே அவங்க அதுக்கு முன்னாடி இருந்தே ஷீ இஸ் இன் கனெக்ட் வித் மீ, எனக்கு வந்து பேசுவாங்க அந்த மாதிரிலாம். பட் நாங்கள் வந்து டைரக்ட் ஃபோன் கால்ஸ் பேசினதில்ல, வாட்ஸ்அப்பில் வந்து ஷீ யூஸ் டு டெக்ஸ்ட் மீ. அந்த மாதிரி ஒரு நல்ல சிஸ்டர் அவங்க. அப்போ வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு வந்து காட் பிளஸ் யூ, இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்தது எங்களுக்காக ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் வந்து உங்களோட போஸ்டல் அட்ரஸ் வந்து எனக்கு வேணும், என்னோட ரிலேட்டிவ் வந்து அங்கே தான் இருக்காங்க, அவங்க தே லைக் டு மீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பார்லர் அட்ரஸ் வேணுமான்னு கேட்டால் ஆமாம் அப்படின்னா நான் சென்ட் பண்ணேன் அவங்களுக்கு. என்னோடய பிஸ்னஸ் கார்டோட ஃபோட்டோ காப்பி வந்து நான் வந்து சென்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்து மண்டே. நேற்று கோயம்புத்தூரில் ஃபுல் பந்த், லாக்டவுன். இன்றைக்கி மண்டே. நான் இன்றைக்கி வந்து பார்லர் ஓப்பன் பண்ணேன். ஐ ரிசீவ்டு 2 parcels ஃப்ரம் அமேசான். சரிங்களா, 2 பார்சல் இருக்குது. நான் 2மே உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த 2லேயுமே வந்து இந்த ரிப்பனை வந்து கட்டி ஒரு கார்டு வந்து அதில் இருந்தது. அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, enjoy your gift, God bless you, this is a small token for the Sai Puja you did in the Baba temple for all the people even in this corona time by putting yourself at risk. From Smita Surendran. நான் என்ன சொல்கிறது, நான் வந்து சின்ன வயசுலேருந்தே, இப்போ இல்லை, சின்ன வயசுலேருந்தே இஃப் ஐ ரியலி லைக் சம்திங் ஆர் இஃப் ஐ லவ் சம்திங் ஐல் டூ திங்ஸ் பியாண்ட் மை லிமிட். என்னோடய லிமிட்டை தாண்டி நான் வந்து உங்களுக்கு வந்து செய்வேன். என்னால் முடிஞ்சதை வந்து நான் வந்து செய்வேன். உண்மையாக சொல்லணும்னா அதை வந்து மனுஷங்கனால, ஹியூமன்ஸ்னால வந்து பெருசாக புரிஞ்சிக்க முடியாது. தே கால் மீ மேட்,
they call me arrogant. நிறைய பேர் கொடுப்பாங்க. அதாவது நான் பண்ணுற அந்த ரிஸ்க்கை வந்து நான் எடுக்கிற அந்த ஸ்டெப்பை வந்து என்ஜாய் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் they call me as மேடுன்னு சொல்லுவாங்க என்ன. யாரும் பெருசாக புரிஞ்சுக்கிட்டது கிடையாது எக்ஸப்ட் காட். நான் வந்து இதை வந்து அப்படி தான் பார்க்குறேன். என்ன நீங்கள் வந்து பார்த்ததில்ல, யூ ஹேவன்ட் சீன் மீ. நாட் ஒன்லி ஸ்மிதா, நிறைய பேர் இப்போது அந்த அபிஷேம்க்கு அமௌண்ட் அனுப்பிச்சிங்களே, ஸ்வப்னா அக்கா உங்கள் வீடியோஸ் மாதிரி காப்பி பண்ணுறாங்கக்கா நிறையா சேனலில், எல்லோரும் பாபான்னு இப்போல்லாம் பேசுகிறாங்கக்கா. நான் அந்த லிங்க்ஸ் அனுப்புகிறேன் நிறையா பர்சன்ஸ். ஆக்சுவலி நான் அதை காப்பியாக பார்க்கல, எனக்கு எல்லா யூடியூபர்ஸும் சிஸ்டர்ஸ் மாதிரி தான். எல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன்னு நம்ம எடுத்துக்கலாம், அது காப்பின்னு நம்ம சொல்ல வேணாம். ஐ கேன் கால் இட் அஸ் அன்கண்டிஷ்னல் லவ். இதை வந்து நான் வந்து ஒரு அன்கண்டிஷ்னல் லவ்னு தான் சொல்லணும். பிகாஸ் ஷீ இஸ் ஃப்ரம் லண்டன். எதுக்கு வந்து இதை வந்து அவங்க செய்யணும் சரிங்களா? அவங்க அனுப்பிச்சிருக்கிறத பாருங்கள். நான் இப்போ அவங்கக்கிட்ட பேசிட்டு தான் வந்து நான் உங்ககிட்ட பேசுகிறேன். அவங்க வந்து 2 saree அனுப்பிச்சிருக்காங்க, கேரளா டைப் saree இது ஒன்று, அண்ட் ஒரு ஜெனட்டிக் ஜுரி பிரிண்ட் saree. ஏதோ ஒரு அவங்க கண்ட்ரியில் இருக்கிற ஏதோ ஒரு ரொம்ப காஸ்ட்லியான saree. இது ரெண்டுமே ரொம்ப காஸ்ட்லி. இது பார்த்திங்கன்னா இட் இஸ் 4000 rupees. 4000 rupeesக்கு 1 rupee தான் கம்மி இது. அண்ட் திஸ் இஸ் 2986 rupees இது. இதில் வந்து எனக்கு இன்னொரு ஷாக் என்ன அப்படின்னா, தேர் வாஸ் அ ரெடிமேட் ப்ளவுஸ் இன் இட். ஒரு ரெடிமேட் ப்ளவுஸ் அனுப்பிச்சிருக்காங்க இதுக்கு எனக்கு. அப்போ நான் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க லைக் உங்களோட பர்த்டே வந்து யூ செட் இட் இஸ் 8. ஸோ அவங்க எப்படி கெஸ் பண்ணிட்டாங்கன்னா ஆகஸ்ட் 8 அப்படின்னு கெஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஸ்டிச்சிங் கன்வென்ஸ் எல்லாம் இருக்குமான்னு தெரியல. ஸோ வந்து யூ டேக் இட் அஸ் த பர்த்டே கிஃப்ட் அப்படின்னு சொன்னாங்க. தேங்க்யூ. இந்த அளவுக்கு ஒரு இந்த அஃபெக்ஷனுக்கு வந்து ஐ டோன்ட் நோ வெதர் ஐம் தட் மச் இது லைக் எனக்கு சொல்ல தெரில. நீங்கள் எந்த அளவுக்கு யோசிச்சு இது வந்து அனுப்பிச்சிருக்கீங்கன்னு என்னால் ஐ கேன் ரியலி அண்டர்ஸ்டாண்ட். பிகாஸ் நான் இப்படி தான். ஸோ வந்து நீங்களாம் சொல்கிறீங்களே என்னோடய வீடியோஸ், என்னோடய ஸ்பீச் எல்லாம் வந்து ரொம்ப டிவைனாக இருக்குது அப்படின்னு. எனக்கு வந்து இது வந்து என் பர்த்டேக்கு வந்து இட் ஹஸ் பீன் சென்ட் த்ரூ பாபான்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ ரீசெண்டாக வந்து எனக்கு அந்த ஒரு இதெல்லாம் போயிடுச்சு. லாஸ்ட் இயர் பர்த்டே கூட எங்கள் அப்பா எடுத்து கொடுத்த அந்த saree வந்து ஃபாரம் நான் அதை கட்டினேன். திஸ் மீன்ஸ் அ லாட் ஃபார் மீ. திஸ் ரியலி மீன்ஸ் அ லாட் ஃபார் மீ. நீங்கள் எந்த அளவுக்கு யோசிச்சிருந்தா நீங்கள் அது ஆகஸ்ட் 8ன்னு கெஸ் பண்ணி நீங்கள் ரெடிமேட் ப்ளவுஸ்லாம் சென்ட் பண்ணியிருக்கீங்க. என்னால் இது புரிய முடியுது. பட் மை பர்த்டே இஸ் நாட் ஆகஸ்ட் 8, இட் இஸ் அக்டோபர் 8. பட் ஐ ஸ்வேர் யூ, நான் வந்து இதை வந்து என் பர்த்டேக்கு நான் வந்து கண்டிப்பாக கட்டிட்டு நான் உங்ககிட்ட பேசுகிறேன். நாட் ஓன்லி ஸ்வப்னா, நிறைய பேர் இன்னொரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்க வந்து பிரதீபா, கோயம்புத்தூர் தான். அவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நிறைய இமேஜஸ் அனுப்பிச்சு உங்களுக்கு என்ன வேணும், இதில் என்ன வேணும் கேளுங்க, என்ன வேணும் என்கிட்ட. எனக்கு அந்த வேர்ட் ரொம்ப பெரிய வேர்ட். உங்களுக்கு இதில் என்ன வேணும் கேளுங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு சொல்லுங்கன்னு கேட்குறது ரொம்ப பெரிய வேர்ட். எல்லாமே ரொம்ப ஹைஃபையான ப்ராடக்ட்ஸாக இருக்கும் அவங்கக்கிட்ட. நான் அதில் வந்து ரொம்ப சிம்பிளாக எனக்கு ஒரு ஹேண்ட்பேக் தெரிஞ்சது. இந்த ஹேண்ட்பேக் அழகாக இருக்குமா அப்படின்னு சொன்னேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம், கண்டிப்பாக நான் இந்த ஹேண்ட்பேக் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் அப்படின்னாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க
ஒரு நெகட்டிவ் ஃபீல் உங்களுக்கு இதை பார்த்து வருது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நல்லவங்கள உங்கள் லைஃப்பில் க்ராஸ் பண்ணலையா இருக்கலாம். ஏன்னா எனக்கே இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. நான் என்ன வந்து நானே பார்க்குற மாதிரி இருக்குது. நான் என்ன கொடுத்தனோ என் லைஃப்பில் அதெல்லாம் தோஸ் திங்ஸ் ஆர் கம்மிங் பேக் டு மீ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் நான் நினச்சேன், ஐ ரியலி தாட் நான் இருந்தது, நான் செஞ்சது, நான் என்னை சுற்றி இருந்தவங்கள நான் பார்த்துக்கிட்டது அதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சோ, நம்ம முட்டாளாக இருந்துட்டோமே அப்படின்னு நான் நினச்சேன். இல்லை, நீ முட்டாள் இல்லை. நான் உனக்கு நீ செஞ்சதெல்லாம் நான் உனக்கு திரும்ப கொடுக்குறேன், உன்னை நானே உனக்கு திரும்ப கொடுக்குறேன்னு சொல்லி பாபா செய்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். லவ் யூ ஆல். அண்ட் ஆக்சுவலி இப்போ கொரோனா டைம் நம்மளால் முடிஞ்ச மாதிரி எல்லா யூடியூபர்ஸுமே கொரியர்ஸ் அனுப்புறது வாங்குறது எல்லாமே ரொம்பவே ஒரு டஃப் டாஸ்க் இந்த டைமில். அப்படியும் கூட நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். இன்ஃபேக்ட் 5K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து அந்த 3 பார்சல் எல்லாம் பண்ணி சீல் வச்சு எல்லாம் ரெடி. கொரியர் ஆஃபீஸில் தே ஹாவ் தேர் ஓன் ப்ராப்ளம்ஸ். இன்னும் எனக்கு அதுவே படப்படன்னு இருக்குது, இன்னும் என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அது போய் சேர மாட்டேங்குது அப்படின்னு. யூ பீப்புள் ஆர் டேக்கிங் திஸ் மச் ரிஸ்க் ஃப்ரம் லண்டன். நான்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. லைக் உங்களுக்கு ஒருத்தவங்க வாங்கி கொடுக்குறாங்க ஒரு சச்சரித்திர புக், அதை கொடுக்குற உங்களுக்கு எப்படி மனசுது? ஐ எம் நத்திங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ, டு பி ஃப்ரேங்க். நீங்கள் என்ன அப்படி ஃபீல் பண்ண வச்சிட்டிங்க. அண்ட் அதே மாதிரி இந்த 10K இது நான் ஹவ் டு டெல் யூ. இது இப்போது நான் வந்து ஒரு கான்டெஸ்ட் வைக்கிறேன்னு வைங்க. உங்கள் குழந்தைக்கு அழகாக நீங்கள் ட்ரெஸ் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கன்னு நான் கேட்டிருந்தேன்னா நீங்கள் எப்படி பண்ணியிருப்பீங்களோ நான் அந்த மாதிரி தான் பார்த்தேன். எல்லார் வீட்டு பாபாவும் அவ்வளோ அழகு. இதில் என்னென்னா நோ ஒன் டிட் திஸ் ஃபார் ப்ரைஸஸ் ஆர் கிவ் அவே கிஃப்ட்ஸ். யாருமே அதுக்காக பண்ணலை. அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ ஹாப்பியாக அழகாக அலங்காரம் பண்ணி ஒருத்தங்கன்னா லைக் அந்த தோரணத்தில் இருக்கிற பாபாக்கெல்லாம் அழகாக பூஜை பண்ணி ரொம்ப கிராண்டான பூஜாஸும் நான் பார்த்தேன். ரொம்ப எங்கே இருந்தாலும் அவர் வந்து ஹீ கம்ஸ் அண்ட் லிவ்ஸ் ஃபார் அஃபெக்ஷன். அண்ட் ஐ கேன் see that. ஸோ நான் எப்படி முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே எனக்கு மெயில் தான் பண்ணீங்க. அண்ட் இன்னும் சிலர் கூடது வந்து நான் சில சஜஷன்ஸ் சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து 16:9 தான் ஷூட் பண்ணோம் அப்படின்னு, பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ்லாம் வரக்கூடாது அப்படின்னு. ஸோ நிறைய வீடியோஸ் வந்து என்னால் இதில் ஆட் பண்ண முடியல, ஏன்னா காப்பிரைட்ஸ் இஷ்யூஸ் இருக்குது. அண்ட் அந்த பாபா தலையே தெரியல வீடியோ ஆட் பண்ணால். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களும் இருக்கீங்க. நான் அவங்களுக்கு பர்சனலாக மெயில் பண்ணிவிட்டு இந்த ரீசன்ஸ்னால தான் நான் ஆட் பண்ணல அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ நான் என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கிவ் அவே அப்படிங்கிற விஷயம் தாண்டி நீங்கள் எல்லோரும் பாபா டிவோட்டியாக எனக்கு வந்து மெயில் பண்ண ஒரு ரீசனுக்காக எல்லாருக்குமே, நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே கிவ் அவே கிஃப்ட்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாய் சச்சரித்ரா புக் அண்ட் பாபாவோட லைஃப், அவருக்கு எப்படி விரதம் இருக்கணும், எப்படி பூஜை பண்ணணும், வீட்டில் எப்படி அதுக்கான மெத்தட்ஸ், எப்படி சிம்பிளான மெத்தட், எப்படி கிராண்டான மெத்தட் எப்படிங்கிற மாதிரியான ஒரு புக்கு. அதே மாதிரி பெருமாளோட லைஃப் ஹிஸ்ட்ரி, வெங்கடாச்சலபதியோடது, அவர் கோயில் எப்படி இருக்கும் அண்ட் அவரோட லைஃப் என்ன, அவருக்கு எப்படி பூஜை பண்ணணும், எப்படி நம்ம வேணுங்கிற புக். இந்த 3 புக்கோட பிடிஎஃப்பும் உங்கள் எல்லாரோட மெயிலுக்கும் நான் சென்ட் பண்ணுறேன். இதுதான் நீங்கள் எனக்கு காமிக்கிற லவ்க்கு. இதுதான் என்னால், நான் வந்து ஒன்று தான் டிசைட் பண்ணேன், பட் டேக் இட். எல்லா 3 புக்கோட பிடிஎஃப்மே உங்கள் எல்லாருக்கும் வரும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் ஆர் தமிழ். ஸோ வந்து I'll send all the books in Tamil. And if you want to have it in English or Hindi, please let me know. எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்கள் எல்லாருக்குமே அனுப்புகிறேன். அண்ட் இது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக சேஃபான ஒரு விஷயமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் 1 2 3 என்னால் சொல்ல முடியாது. வைக்கலாம், நான் சொன்ன இதுபடி ரூல்ஸ் படி சென்ட் பண்ணவங்களை என்னால் வந்து சூஸ் பண்ண முடியும். பட் இந்த விஷயத்தில் என்னால் அதை அப்படி பார்க்க முடியல. யூ பீப்புள் ஆர் போரிங் தட் மச் லவ். எல்லாரையுமே நான் சொல்கிறேன், இந்த சப்ஸ்கிரைபர் கவுண்டில் இருக்க நீங்கள் எல்லாருமே, யூ பீப்புள் ஆர் சம்திங் அவுட் ஆஃப் தி பாண்ட். ஒரு பியாண்ட் ஒரு லிமிட்டில் இருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே ஒரு கனெக்டில் இருக்கீங்க. அண்ட் நீங்கள் செய்கிற இந்த விஷயத்துக்கெலாம் ஐ கேன் டெல் யூ ஒன் திங். உலகத்தில் ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒருத்தங்களை வந்து மனசார சிரிக்க வைக்கிறது, சந்தோஷப்படுத்துறதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சந்தோஷத்தில் வந்து நான் அழுது ரொம்ப வருஷங்களே ஆயிடுச்சு.
பெயினில் அழுகிறது வேறு, பட் ரொம்ப சந்தோஷத்தில் வந்து என்னை அழுக வச்சுட்டிங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எல்லாருமே எவ்ரிபடி அண்ட் இந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, நான் எடுத்த ஒரு ஸ்டெப்புக்காக இந்த அளவுக்கு இவ்வளோ தூரத்துலேருந்து இந்த அளவுக்கு பாசம் கொடுத்துருக்க ஸ்மிதா அண்ட் எவ்ரி ஒன், ஐ எம் டெல்லிங் யூ, உங்களோட ப்ரேயர்ஸ் எதுவாக இருந்தாலும், உங்கள் பிஸ்னஸ், உங்கள் குழந்தைங்க எல்லோரும் அவ்வளோ ஒரு பிளெஸ்டாக ப்ராஸ்பரஸாக, இதை விட 10 times 100 times உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்க போகுது. நீங்கள் எல்லாம் சொல்வீங்க நீங்கள் எது சொன்னாலும் எங்களுக்கு நடக்குது அப்படின்னு. யூ வில் see that many positive miracles are on the way to your family and stay blessed. Sai Ram.